இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம்னா சிம்ம ராசிக்காரங்களோட பிறவி ரகசியம் அல்லது பொது குணங்கள் அப்படின்னு சொல்கிறத தான் பார்க்க இருக்கோம். பெரும்பாலும் ரொம்ப தைரியமிக்கவர்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு குறிப்பிடப்படுது. நல்லது கெட்டதையெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ரொம்ப எளிதில் கண்டுபிடிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு இவங்களை நம்ம சொல்லலாம். ஒரு நல்லது செய்யும்போது ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதுக்காக எப்படியும் அவங்க பயப்பட மாட்டாங்க. அதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அந்த வைராகியத்தோடு அந்த நல்லதை செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையவே பார்ப்பாங்க. அதே போல் இவங்களை பார்த்திங்கன்னா ஒரு தடக்க முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது அந்த முடிவு நல்லதோ கெட்டதோ அதை யாராச்சும் போய் இல்லை இது தப்பு இதை மாற்றிக்க அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவங்க எடுத்தது சரியாக இருந்தாலும் சரி தவறாக இருந்தாலும் சரி தான் எடுத்த முடிவை தான் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்து செயல்படக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம். யோசிக்கிறதும் சரி அவங்க பேசுகிற சொற்களும் சரி அவங்க செய்கிற செயலும் சரி எல்லாத்துலேயுமே ரொம்ப வேகமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் சோம்பேறிகளாக இருக்க மாட்டாங்க அப்படின்னே குறிப்பிடப்படுது, ஒரு சிலரை தவிர. ஏன்னா அது பிறவியில் சில கட்டங்கள் மாறும்போது அந்த பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா, இப்போ கூட இருந்துக்கிட்டே அவங்களுக்கு துரோகம் செய்கிறவங்களை பார்த்தாலோ அல்லது இவன் கூட நல்லா பேசிக்கிட்டு இருப்பான் பின்னாடி போயிட்டு இவனையே குறை சொல்கிறது இல்லை மற்றவங்களை பற்றி இவங்கக்கிட்ட குறை பேசுறது, இது எதுவுமே இந்த ராசிக்காரங்களுக்கு பிடிக்காது. சட்டுன்னு மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசிடுவாங்க. அதே போல் சாப்பாட்டை பொறுத்தவரையில் ரொம்ப சுவையாக இருக்கணும்னு நினைப்பாங்க, அதே சமயத்தில் சூடாக இருக்கணும்னு நினைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கும். அந்த அளவுக்கு சாப்பாட்டை ரசித்து சாப்பிடக்கூடிய ஆட்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. பெரும்பாலும் இவங்களுக்கு பணத்துக்கு குறையே இருக்காது. அதே சமயத்தில் எவ்வளவு தான் பணம் வந்தாலும் சரி அது இவங்க கையில் தங்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு வழி தெரியாமல் தள்ளாடிக்கிட்டு இருப்பாங்க. அதே போல் ஒரு தட்டை பேசணும் அப்படிங்கும்போது அவங்க மனசில் என்ன பட்டுச்சோ சட்டுன்னு பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பாங்க. அது ஒருத்தரை ஹர்ட் பண்ணோம் இல்லை அது அடுத்தவங்களுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கும், அப்படியெல்லாம் கிடையாது. இவங்க மனசு ரொம்ப தூய்மையான மனசு. எதையும் மனசுக்குள்ளே வச்சாமல் சட்டுன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர இதனால் இந்த பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வரும் இவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. ரொம்ப யதார்த்தமான மனசுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்தபடி இருப்பாங்க. அதே சமயத்தில் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறதுலேயும் இவங்க கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கடுமையான வார்த்தைகள்லாம் எல்லாத்தையும் திட்டுறது கிடையாது. இப்போ நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களை கண்டிக்கிறதுல கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் கண்டிக்கிற தன்மை இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கல்வி கேள்வி ஞானங்களில் ரொம்பவே சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுற அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க பெரும்பாலும் ஒரு தொழிலில் நிலையாக நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு அந்த தொழில் ஒட்டிக்கிட்டு அப்படியே அதில் வளர்ச்சி அடைவாங்க, அதில் பேரும் புகழும் பெறுவார்கள். இருந்தாலும் அந்த தொழிலில் ரொம்ப நாளைக்கு நிற்க முடியாமல் அடுத்த தொழில் பார்க்கணும். ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அல்லது தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு புதிய துறையில் சாதிக்கணும் அப்படிங்கிறனால. அதனால் பல துறைகளையும் எடுத்து அதில் அலசி ஆராய்ந்து அதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து பண்ணக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ரொம்ப முக்கியம் என்னன்னா பெற்றோர்கள் பாராட்டுற அளவுக்கு அவங்க நடந்துக்குவாங்க. அதே சமயத்தில் மற்றவங்க தன்னை பாராட்டணும்னு நினைக்கவே மாட்டாங்க. தான் செய்கிற வேலையை சரியாக செஞ்சால் போதும், இதுக்காக மற்றவங்க எனக்கு அவார்டு கொடுக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மைண்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலும் இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல குணம் கூடிய பிள்ளைகளாக பிறப்பார்கள் அப்படின்னு கூறப்படுது. அதே போல் வாழ்க்கை துணையும் ரொம்ப திறமை மிக்கவராக இருப்பாங்க. சில இடங்களில் இவங்களுக்கே அறிவுரை சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. அரசாங்க பதவிகள் அல்லது கௌரவ பதவிகள் அதே போல் ரொம்ப உயர் பதவிகள் எல்லாம் இவங்களை தேடி வரும் அப்படின்னு குறிப்பிடப்படுற அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறதுல ஆரம்பத்தில் இருந்தே இவங்க செயல்பட்டுக்கிட்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்த்தா நல்லா தெரியும். அடிப்படையிலேருந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டா தான் நம்ம மேலே போய் உட்காந்து எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. நம்ம சொன்ன மாதிரி இவங்க சடார்னு பேசுகிற மாதிரி இருந்தால் கூட இரக்க குணம் படைத்தவர்களாக உள்ளுக்குள்ளே இருப்பாங்க. யாராவது ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு டக்குன்னு நகர்ந்து போகக்கூடிய கேரக்டராக இவங்க இருக்க மாட்டாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி சமாளிச்சுக்கலாம், அவங்கள அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற மனசு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் குறிப்பிடப்படுது.